காவல் நிலையம், பேருந்து நிலையம், கோவில், பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை, இதன் அருகே இருந்த 3 டாஸ்மாக் கடைகள் தமிழக அரசின் உத்தரவுப்படி இங்கிருந்து மூடப்பட்டன. ஆனால் 5556 என சொல்லக்கூடிய டாஸ்மாக் கடை தற்பொழுது 2 நாட்களாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து கேட்டபோது டாஸ்மாக் ஊழியரிடம் இந்த கடையை மூடுவதற்கான ஆணை வரவில்லை என பதிலளித்தார். மற்ற 2 கடைகள் மூடப்பட்டுள்ளது. மற்ற டாஸ்மாக் போன்றுதான் இந்த கடைக்கும் பள்ளிக்கூடம், காவல் நிலையம், அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், கோவில் எல்லாம் அருகே உள்ளது. அதுவும் 50 மீட்டருக்குள் உள்ளது. ஆகையால் இந்த கடையையும் அடைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். மேலும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான ஸ்ரீ ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருந்து வரும் மாணவிகள் திருப்பரங்குன்றம் வருவதற்கு ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி வருகின்றனர். அதை கடந்து வரும்போது 5556 இந்த டாஸ்மாக் கடை இருப்பதால் அதை கடந்து செல்ல மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகின்றனர் மாணவிகள். மேலும் குடிமகன்கள் பாருக்குள் சென்று குடிக்காமல் வெளியில் நின்று குடித்துக் கொண்டு தங்கள் இஷ்டம் போல் பேசி வருகின்றனர். இதனால் மாணவிகள் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது. ஆகையால் இந்த கடையை அகற்ற வேண்டும் என கூறி வருகின்றனர். மேலும் இந்த கடை முன்னாள் அதிமுக பிரமுகர் 66 செல்வம் தற்பொழுது இவர் தாவேகாவில் இணைத்துள்ளார். மேலும் இது மின்சாரத்துறை சட்ட அமைச்சரான நிர்மல்குமார் தொகுதி என்பதால் மாணவிகளும் பொதுமக்களும் பக்தர்களும் இந்த கடையை அகற்ற அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உளுந்தூர்பேட்டை மணிக்குண்டு திடல் அருகே பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மேற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விஜய் பரணி பாலாஜி பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த தகவலை கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணைக்கழக செயலாளர் மோகன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் வசந்தோற்சவம் எனப்படும் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார சுவாமி தங்க சப்பரம், தங்கமயில், வெள்ளி யானை, கற்பக விருட்சம், வெள்ளி காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் 4 ரத வீதிகளில் எழுந்தருளினார். முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் விநாயகர் அனுமதி, வாஸ்து சாந்தி ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிரதம், விபூதி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சோடச திரவிய பூஜை நடத்தப்பட்டு பின் சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலச பூஜை, வாத்திய பூஜை, பொற்சுண்ணம் இடித்தல் ஆகியன நடத்தப்பட்டன.
தொடர்ந்து சுவாமிக்கு பச்சை சாத்துப்படி, பட்டு சாத்துப்படி நடத்தப்பட்டு சங்கல்பம் நடைபெற்றது. லாஜ பூஜை, பிரவாரம் வாசித்தல் ஆகியனவும் நடத்தப்பட்டது. பின்பு மேலதாளம் முழங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திருக்கல்யாணம் முடிந்த பின் பக்தர்களுக்கு மங்கள பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழாவான இன்று மாலை நடைபெற்றது. விழா நாட்களில் கோவில் வளாகத்தில் ஆன்மீக சொற்பொழிவு, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திருக்கோவில் அலுவலர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புகழ்பெற்ற ஆயக்குடி மாம்பழம் மார்க்கெட்டில் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதிர்ச்சி பின்னணி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு நாள்தோறும் டன் கணக்கில் மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த சந்தையில் ஆபத்தான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாம்பழங்களை செயற்கையாக அதிவேகமாக பழுக்க வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைட் ரசாயன பொட்டலங்கள் மார்க்கெட் சாலையோரங்களில் குப்பை போல் வீசப்பட்டு கிடக்கின்றன. வாகனங்களில் மாம்பழங்களை ஏற்றி செல்லும் போது அவை சீக்கிரம் பழுக்க வேண்டும் என்பதற்காக பெட்டிகளின் நடுவே இந்த உயிர்கொல்லி ரசாயனம் வைக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லாப வெறிக்காக மக்களின் உயிரோடு விளையாடும் இந்த செயலை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயக்குடி மார்க்கெட்டில் அதிரடி ஆய்வு நடத்தி விதிகளை மீறும் வியாபாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இல்லை அங்கே போய் அதான் ஃபார்மாலிட்டிகள்லாம் சொன்னாப்புல அது அங்கே போய் தான் என்ன பண்ணனா அங்கே தேசிய சிறுபான்மைத்துறை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்களை கடந்த 10-20 வருடங்களாக சில சமூக விரோத சக்திகள் ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டி இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்தை பணம் சம்பாதிக்கும் நோக்கில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அச்சரப்பாக்கத்தில் உள்ள சில இஸ்லாமிய கைக்கூலிகளும் இதற்கு உடந்தையாக உள்ளனர். இஸ்லாமிய சமுதாய நன்மைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டதனால் ஏழை பாலிகள் கதறிக்கொண்டு இருக்கும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இதுகுறித்து எங்களிடம் பலமுறை புகார் அளித்தனர். மத்திய அரசு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததை அடுத்து வட மாநிலங்களில் ஆக்கிரமிப்பில் உள்ள வக்ஃப் சொத்தை திரும்ப பெறப்பட்டு ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சட்டத்தை தமிழக அரசும் எடுக்க வேண்டும். ஆனால் முந்தைய அரசும் தற்போதுள்ள ஜோசப் விஜயும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்களாவது நீதி செலுத்துவார்கள் என்று இருந்தால் இவர்களிடத்திலும் நீதி கிடைக்கவில்லை. பலமுறை புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த சொத்து வக்ஃப் சொத்துதான் என்று நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அச்சரப்பாக்கம் சார் பதிவாளரும் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை ஜீரோ வேல்யூ என்று அறிவித்துள்ளார். ஜீரோ வேல்யூ என்று அறிவிக்கப்பட்டால் அது வக்ஃப் சொத்து என்று உயர்நீதிமன்றமே உறுதிப்படுத்திய பிறகும் இன்னும் அந்த சொத்துக்களை கையகப்படுத்தப்படவில்லை. இஸ்லாமியர்களுடைய நலனில் ஜோசப் விஜய் அக்கறை இல்லாமல் இருக்கிறாரோ என்று கேள்வி எங்களிடையே உள்ளது. அவர் உண்மையிலேயே சிறுபான்மை அரசியல் என்று வாயளவில் இல்லாமல் சிறுபான்மை மக்கள் எதிர்காலம் மீது நம்பிக்கை இருக்குமானால் தமிழகம் முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை ஜோசப் விஜய் 1 மாதத்திற்குள் மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுக்கவில்லை என்றால் தமிழக முதல்வரை விரைவில் நேரில் சந்திப்போம். அதற்கும் நீதி கிடைக்காவிட்டால் அடுத்த மாதம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வீட்டு முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது. ஏன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல போர்ட்டல் எல்லாத்தையுமே எடுத்துட்டா ஏமாற்ற முடியாது, காடு பண்ண முடியாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கடந்த அரசும் ஒத்துக்கல,
இப்போ இருக்கிற அரசுமே அது ஒத்துக்கல. அப்போ ஒத்துக்கொள்ளனா இவங்களாவது நீதி பெற்று தரணும். அதனால நீலகிரி மாவட்டம் 31 தமிழ்நாடு தனி அணி NCC அமைப்பு சார்பில் கூடலூர் பாரத மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மே 26ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை NCC கூட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துவக்க விழா நிகழ்ச்சியில் பாரத மாதா பள்ளியின் முதல்வர் பிஜு வரவேற்றார். முகாமானது நீலகிரி மாவட்ட கமாண்டர் கர்னல் சித்து தலைமையில் நடைபெறுகிறது. மாணவ மாணவிகளுக்கு காலை யோகா, ராணுவ நடைபயிற்சி, பல்வேறு துப்பாக்கிகளை கையாளும் பயிற்சி, மேப் ரீடிங், விளையாட்டு போட்டிகள் மற்றும் நடன பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த முகாமில் மேட்டுப்பாளையம் SVGV பள்ளி, குன்னூர் ஜோசப் பள்ளி, புனித அந்தோணியார் பள்ளி, காட்டேரி NS ஐயா, உதகை CSI, CMM பள்ளி, ஜோசப், மஞ்சூர், சிவசைலம், சாம்ராஜ், நஞ்சநாடு, ஏக்கலைவா, எடக்காடு, கூடலூர், மார்னிங் ஸ்டார், தேவர் சோலை, தாமஸ் பள்ளி, அயன்கொள்ளி, உதகை கலைக்கல்லூரி, கூடலூர் நீலகிரி கலைக்கல்லூரி, தாளூர் மற்றும் CSI பொறியியல் கல்லூரி உட்பட 450 மாணவ மாணவிகள் பயிற்சி பெறுகின்றனர். பயிற்சிகளை NCC அலுவலர்கள் ராஜ், சுப்பிரமணியன், ஜேக்கப், ஜாய் தாமஸ், சீனிவாசன், புண்ணியமூர்த்தி, ரேவதி, தாரணி, அருண், விஜய் ஆனந்த், டேவிட், சுபேதார் ஜலன், ஜஸ்வீர் சிங், அவில்தார் திவாரி, ஜேம்ஸ், சதீஷ், இந்திரன், மணிகண்டன் ஆகியோர் தருகின்றனர். सैल्यूट करना, सामने सैल्यूट, सैल्यूट डाउन, वेट, पीछे मार्च, अगेन वेट, 14 कदम, 1 2, सामने से डेड चल, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 10 low. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து வசந்த உற்சவ திருவிழா தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்காக தினம்தோறும் மாலை உற்சவ சன்னதியில் புறப்பாடு நடைபெறும். இதன் தொடர்ச்சியாக உற்சவர் சன்னதியிலிருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி லட்சுமி தீர்த்தம் அருகே உள்ள வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கு மண்டபத்தை 3 முறை வலம் வந்தார். அதன் பின்பு வசந்த மண்டபத்தை சுற்றி தண்ணீர் நிரப்பப்பட்ட மையத்தில் உள்ள ஊஞ்சலில் எழுந்தருளினார். அதன் பின்பு சுவாமிக்கு சிறப்பு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றது. பிறகு மீண்டும் சுவாமி உற்சவர் சன்னதியை அடைந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான வைகாசி விசாக பால்குட திருவிழா இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சன்னதியில் இருந்து சண்முகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து கோவில் கொடிமரத்தின் அருகே உள்ள வைகாசி விசாக குரலில் எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சி ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அங்கு சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு அறக்கட்டளை அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொண்டு வரும் பால்குடம் அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் கிராம பகுதியில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்து பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி மற்றும் பறவை காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிற்பகல் 2 மணி வரை இந்த பாலாபிஷேகம் சண்முகருக்கு நடைபெற்றது. அதன் பின்பு சுவாமி மீண்டும் சண்முகர் சன்னதியை சென்றடைந்தார். இதன் தொடர்ச்சியாக விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நாளை மொட்டையரசு திருவிழா நடைபெறும். அன்றைய தினம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அதன் பிறகு திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள மொட்டையரசு திடலில் எழுந்தருளுவார். அங்கு பக்தர்கள் அமைக்கும் திருக்கண்ணில் காலை முதல் மாலை வரை எழுந்தருளி அருள் பாலிப்பார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை இரவு 7 மணிக்கு மேல் பூ பள்ளக்கில் திருப்பரங்குன்றம் கோவிலை வந்தடைவார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன் மற்றும்
அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர் குழுவினர், கோவில் ஸ்தானிய பட்டார்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நாங்க ரெடி 3 ரோஸ் கேப்பாருக்கு வரணும். அது உங்கள் மேல தான் தப்பு. நான் என்ன பண்றது? வேமா ஓடியாமா, கொஞ்ச நேரத்துக்கு ரன்னிங் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு வாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி RF ரோட்டில் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய உடற்பயிற்சி கூடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே உடற்தகுதியை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஜிம்மின் திறப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட, நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய தாவேகா நிர்வாகிகளுக்கு உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் பொன்னாடை போர்த்தி தனது நெஞ்சார்ந்த நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொண்டார். பழனி பகுதியில் உள்ள இளைஞர்களின் நீண்ட நாள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நவீன உடற்பயிற்சி கருவிகளுடன் இந்த கூடம் தொடங்கப்பட்டிருப்பது இப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தில் உள்ள புனித சகாய அன்னை திருக்கோவில் 7வது ஆண்டு திருவிழா வட்டாரம் முதன்மை குரு மைக்கேல் ஜான் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னையின் தேர் பவனி திருவிழா நடைபெற்றது. இதில் அருட்திரு அனலின் பெனடிக்ட், அருட்திரு சகாயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேம்பூண்டி இறைமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஜோதி சுடர் தேவன் திரு சென்னை வேப்பம்பட்டு ஸ்ரீ தபோவன சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் ஆலய 3ஆம் ஆண்டு சம்பத் சராபிஷேக சண்டியாக விழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்றைய தினம் மாலை மங்கள இசை, குருவந்தனம், நவாக்ஷுரி ஜபம், ஸ்ரீ சண்டி சப்தசதி பாராயணம் மற்றும் யோகினி பைரவ பலி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கணபதி ஹோமம், ஆவகந்தி ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம், தீபாராதனை, அபிஷேக பிரசாதம் வழங்கப்பட்டன.
சிவஸ்ரீ வசந்த் குருஜி அவர்கள் சர்வ சாதகத்தில் சிவஸ்ரீ சிவாதீனம் சிவஸ்ரீ காசி விஸ்வநாத சிவாச்சாரியார் சுவாமிகள் 28வது குரு மகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் சிறப்பாக நடைபெற்றது. அவரே அவதார புருஷர் தான். ஆனா அந்த அவதார புருஷருக்கு அனுமான பார்த்ததுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படி சேவையை माहेश्वरी त्रिशूलेन रक्तबीजं महाशरं स्वाहा तथा विगत यादैत्य सर्वाय वाहन. ராமாயணத்தில் எப்படி அனுமார் சேவை பண்ணாரோ ராமாயணம் நண்பராக இருந்தவர். சிவபெருமானே என்னுடைய நண்பன்னு சொன்னவர். நாமெல்லாம் நண்பன்னு சொல்றது வேற, சிவபெருமானே எனக்கு இவன் நண்பன் நண்பர் ஊரன் என் ஊர். நீங்கெல்லாம் பக்தார் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அடியார் திருத்தொண்டர் புராணத்துல பக்தராய் பணிவார்கள் சம்பந்தோன்ற திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் உள்ள தேவசேனா மண்டபத்தில் மருத்துவ முகாமில் இதுவரை 87 பேர் சிகிச்சை பெற்றனர். அவசர சிகிச்சைக்காக 2 அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் வைகாசி திருவிழா காலை முதலே ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பகோணம் குமரன் தெருவில் உள்ள ஆற்றங்கரையில் எழுந்தருளியுள்ள யாதவ ஸ்ரீ சர்க்குண மாரியம்மன் யாதவ சந்தன மகா காளியம்மன் இப்பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் ஆண்டு மகோத்சவம் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 101வது ஆண்டாக கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி பாலாபிஷேகத்துடன் விழா தொடங்கி மே 16ஆம் தேதி காப்பு கட்டுதல் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை இரவு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நிகழ்வு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று இரவில் ஸ்ரீ காத்தவராயன் சுவாமி வாகனத்தில் உற்சவர் 4 ரத வீதிகளில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு மங்கள நான் பூட்டப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து பெண் பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடவுளாக போற்றி வணங்கப்படும் முருகனுக்கு வைகாசி விசாகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாகும். இந்த நாளில் அனைத்து முருகப்பெருமான் ஆலயத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனிடையே கள்ளங்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள குறைதீர்க்கும் குமரன் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சொர்ண அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருகனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொழுதூர், திட்டக்குடி, பெண்ணாடம் பகுதியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன், திட்டக்குடி நகர செயலாளர் அசோக்குமார், பெண்ணாடம் நகர செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி அலுவலகத்திற்கு மிக அருகாமையில் ஆயக்குடி பகுதியை சேர்ந்த அல்தாப் மற்றும் அவரது நண்பர் என இருவர் இந்த காரில் பயணித்தனர். நகராட்சி அலுவலகம் அருகே கார் வந்து கொண்டிருந்த போது காரின் ஏசி பகுதியில் இருந்து திடீரென கருகிய வாடை வந்ததாக கூறப்படுகிறது. சாமர்த்தியமாக செயல்பட்ட அல்தாப் காரை உடனடியாக சாலையோரம் நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கியுள்ளனர். அவர்கள் இறங்கிய அடுத்த சில நொடிகளிலேயே ஓட்டுநர் இருக்கையின் கீழ்ப்பகுதியில் இருந்து தீப்பொறி கிளம்பி கார் முழுவதும் தீ பரவியுள்ளது. அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் மிக விரைவாக இங்கு வந்து தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காரில் இருந்தவர்கள் சரியான நேரத்தில் கீழே இறங்கியதால் மிகப்பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக இந்த விபத்து நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா என்ற கோணத்தில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பழனியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஓடும் கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் மூவேந்தர் நகர் பகுதியில் கால்வாயில் கழிவுநீர் முறையாக செல்லாததால் ஆப்ரஹாம் தெரு, தாமஸ் ராஜ் தெரு பகுதிகளில் சாலைகளில் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரி காமராஜபுரம் செல்லும் சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சங்கநகர் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி சாலையை முற்றுகையிட்ட பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டல பொறியாளர் சத்யசீலன் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர் மாரிமுத்து ஆகியோரிடம் கழிவுநீர் அகற்ற கோரியும் கால்வாய் கழிவுநீர் முறையாகவும் நிரந்தரமாக செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மண்டல பொறியாளர் சத்யசீலன் பம்மலில் இருந்து காமராஜபுரம் செல்லும் சாலையில் கட்டன் கால்வாய் அமைத்து தருவதாக உறுதியளித்தும் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறைக்கு தகவல் அளித்தனர். நெடுஞ்சாலைத்துறையின் உதவி பொறியாளர் செந்தில்குமார் நேரில் சென்று அப்பகுதி மக்களுடன் சமாதானம் பேசி கால்வாய் நீர் செல்ல கண்டிப்பாக கட்டன் கால்வாய் அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 30 வருடங்களாக இதே நிலைதான் உள்ளதாகவும் அதிகாரிகள் வருவதும் தற்காலிகமாக சரி செய்வதுமாக உள்ளது. கால்வாயில் கழிவுநீர் செல்ல முடியாமல் சாலைகளில் தேங்கி நிற்பதால் கொசு தொல்லையுடன் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் உடல்நிலை பாதிப்பு அடைந்து சுகாதார சீர்கேடு உள்ளதாகவும் மேலும் பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தேங்கிய கழிவு நீரை கடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர்.
பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக எப்போதும் என்ற QR போர்டு இதில் புகார் செய்தால் உடனடியாக சீர் செய்வதாக தெரிவித்தீர்களே என கேட்டதற்கு இதுகுறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி எங்கள் மூவேந்தர் நகர் பகுதிக்கு வந்து கூட பார்க்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். எல்லாம் இந்த 3 வீக்ஸா நம்ம கார்பரேஷனுக்கு எல்லாத்தையுமே தகவல் கொடுத்துட்டோம். தண்ணி அப்படியே ஏறுது பாருங்க. கொஞ்சம் க்ளீன் பண்றாங்க, இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்றாங்க. குப்பையெல்லாம் ஒரு மறுபடியும் சரி வந்துருக்கு. நீ எம்எல்ஏ போய் சொன்னீங்களா? முனிசிபல் கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம சிஎம் சாருக்கு கூட போட்டாச்சு எல்லாமே. அவங்களும் வந்தாங்க, அவங்களால முடிஞ்சதை பார்த்தாங்க. ஆக்சுவலாக அது ஹைவேல பிரச்சனையா இருந்தாங்க. அந்த மெயின் ரோட்ல ஏதாவது கிராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த ப்ராப்ளம் சரியாகுன்றாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சரி பண்ணாதான் எங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். பம்மல் மூவேந்தர் நகர்லேருந்து பேசுகிறோம். இது வந்து ஆப்ரகாம் தெரு, தாமஸ்ராஜ் தெரு, இதில் ஒரு நிறைய தெருங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காவா தண்ணி வெளியில் போகாமல் இருக்குது. இந்த காவா தண்ணினால எங்களுக்கு நிறைய பிரச்சனை. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஜுரம் வருது, பெரியவங்க வயசானவங்க நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க. காலை வச்சு வாசலில் எங்களால் நடக்க முடியல. இது நாங்கள் வந்து 30-40 வருஷமாக நாங்கள் வந்து இதில் ஒரு போராட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து பெரிய அதிகாரிங்க வந்து பார்க்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் வந்து தோ பண்ணித்தரேன்றாங்க. எத்தனையோ எலெக்ஷன் போகுது, ஆனால் எதுவுமே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ கூட பாருங்கள், எங்கள் வாசல் எல்லாம் காவா தண்ணி தான். அந்த காவா தண்ணியில் தான் நாங்கள் நடக்கிறோம். அதனால் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து திரும்ப அந்த ஏரியா எஸ்ஐக்கு கால் பண்ணி நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறமா எங்கள் ஏரியா ஆட்கள்லாம் வந்து பேசி இப்போ வந்து அதுக்கான அதிகாரிங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை உடச்சி அந்த ரோடு இதில் வந்து அந்த பெரிய இது மாதிரி கட்டியிருக்காங்க. அதை உடச்சி எங்களுக்கு அந்த மேலே அந்த கான்கிரீட் கட்டி கொடுங்கன்றோம். அதை பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இதனால நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னும் இப்போ இது பண்ணுவாங்களான்றது எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இதோ நைட்டுக்குள்ளே பண்ணுறேன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 நாளுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே மெயில் அனுப்பியிருக்காங்க, எல்லாமே எல்லார்கிட்டையும் எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஏரியா பசங்க எல்லாருமே வந்துட்டு தினமும் ஃபோட்டோ எடுத்து போடுறது தான் வேலை. தினமும் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. தினமும் அந்த நகராட்சியில் போய் சொல்கிறது.